ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாங்க. நாங்கள் நலமாக இருக்கிறோம். இன்றைய தினம் சனிக்கிழமை, நமது ராசிக்கு என்ன ஸ்பெஷலான விஷயங்கள் காத்திருக்கு, அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்டம் என்னென்ன, எல்லாத்தையும் நமது தனித்துவமான ராசி பலன்களை இந்த வீடியோவில் நம்ம தொகுத்து வழங்க இருக்கிறோம். இதனால் உங்களுக்கு நேரம் மிச்சமாகுங்க. டைரெக்டாக உங்கள் ராசி பலன்களை நீங்கள் பார்த்துக்க முடியும். அதனால் நமது சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அழுத்திவிட்டு நமக்கு ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். வாங்க, இன்னைக்கு சனிக்கிழமை ராசி பலன்கள் எப்படி அமையுது அப்படின்றத பார்க்கலாம். இன்றைய தினம் 2024 வருடங்க ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி சனிக்கிழமை, தமிழ் வருடத்துல சோபக்கிருது வருடம் பங்குனி மாதம் 31ஆம் நாள். இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ, உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை நான் உளமாற மனமாற தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே. ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர். இன்னைக்கு நம்ம தனுசு ராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, ராசி அதிபதி குரு பகவான் ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறாருங்க. மேலும் அவர் ராசியை பார்த்து கொண்டுள்ள ஒரு நல்ல நேரம் இப்பொழுது உங்களுக்கு ஏற்பட்டுள்ளது. மேலும் 3ஆம் இடத்துல செவ்வாய் மற்றும் சனி சேர்க்கையும், 4ஆம் இடத்துல ராகு சுக்கிரன் சூரியன் புதன் சேர்க்கையும் ஏற்பட்டுள்ளதுங்க. 6ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறார். இன்றைய தினம் இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக நம்ம தனுசு ராசி அன்பர்களுக்கு தொட்டதெல்லாம் ஜெயமாகக்கூடிய நல்ல நேரம் இப்பொழுது உங்களுக்கு பிறந்திருக்குங்க. அதன் மூலமாக நீங்கள் மிகப்பெரிய வெற்றிசாலியாக சாதனையாளராக மாறக்கூடிய நேரம் இதுங்க. இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நிறைய விஷயங்களை நீங்க ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கான ஆசைகள், உங்களுக்கான காரிய வெற்றிகள் எது பெறணுமோ அந்த மாதிரியான முயற்சிகள் எல்லாமே இன்னைக்கு நீங்க தாராளமாக வழங்கலாம். உங்களுக்கான முயற்சிகள் காரணமாக நல்ல வெற்றிகள் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய யோகம் இருக்குங்க. நல்ல நேரம் இப்பொழுது இருக்குங்க. இதை சிறப்பாக பயன்படுத்திக்க வேண்டியது உங்களுடைய சாமர்த்தியத்தை பொறுத்தது. இன்னைக்கு ரொம்ப நாளா முடிக்க முடியாத வேலைகளை கூட உங்களால் முடிக்க முடியும். ரொம்ப நாளா இழுபறியாக இருக்கக்கூடிய வேலையெல்லாம் இன்னைக்கு நீங்க தொடர்ந்து செய்ய முயற்சிகள் மேற்கொண்டால் உங்களுக்கு அது சிறப்பாக முடிந்து உங்களுக்கு காரிய வெற்றிகள் சிறப்பாக கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால பெனிஃபிட்ஸ் நிறைய கிடைக்குங்க. உங்களுக்கான மகிழ்ச்சியும் அதிகரிக்கும். உங்களுக்கு உறவினர்கள் வழியில நல்ல ஆதரவு கிடைக்கும். குறிப்பாக உங்க தாய் மாமன் வழியில உங்களுக்கு தேவையான ஒத்துழைப்பு பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க. உங்க காரிய வெற்றிகளை நீங்கள் பெறுவதற்கு வேகமாக உங்கள் காரியங்களை முடிக்க முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். அது இயல்பாகவே உங்களுக்கு காரியங்கள் இருக்கக்கூடிய வேகம் அதிகரிக்கும். இருந்தாலும் நீங்களும் அதுக்குண்டான நல்ல ஒரு திட்டமிடலை ஏற்படுத்திக் கொண்டு விரைவாக நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணும்போது எல்லாமே சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நீங்கள் சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கு ஆதரவும் நிறைய வகையில் உங்களுக்கு கிடைக்கும். எனவே இந்த தினம் உதவிகள் நிறைந்த நாள். அதன் மூலமாக வெற்றிகளும் உங்களுக்கு எளிதாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைந்த நாள். வியாபார ரீதியாக நல்ல ஒரு தனலாபம் அதிகரிக்குங்க. உங்களுக்கான பொருளாதார உயர்வு உங்க வியாபார ரீதியாக ஏற்படும். எனவே அதற்கான முயற்சி நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம். வியாபாரத்துக்காக ஏதாவது பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய தேவையில் இருந்தால் தாராளமாக இன்னைக்கு செய்யலாங்க. மிகப்பெரிய பண வரவுகள் உங்க கையில கிடைக்கக்கூடிய யோகம் அதன் மூலமாக ஏற்படும். செல்வ செழிப்பான ஒரு நாளாக இந்த தினத்தை நீங்க மாற்றிக்கொள்ள முடியுங்க. எப்பெல்லாம் உங்களுக்கு பணம் வேணுமோ அப்பெல்லாம் கையில் பணம் புரண்டு கொண்டே இருக்கக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க. இயல்பாகவே உங்கள் காரியங்களில் வேகம் அதிகரிக்கும். பயணங்களின் போது செல்ஃபோன்லாம் நீங்கள் பேசிகிட்டே வண்டி ஓட்டுறதும் தவிர்க்கிறது ரொம்ப முக்கியங்க. கொஞ்சம் ஜாக்கிரதையாக வண்டி வாகன பயணங்களில் நீங்கள் இருக்கிறது ரொம்ப முக்கியம். நல்ல வாய்ப்புகள் நீங்கள் திடீர்னு இன்னைக்கு கிடைக்க பெறுவீங்க. எதிர்பாராத சில வாய்ப்புகள் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க. எனவே அற்புதமான ஒரு நல்ல நேரம் இருக்கிறது. கூட இருக்கக்கூடிய நண்பர்கள், உறவினர்கள், உங்கள் சொந்த பந்தங்கள், அண்டை வீட்டார் கொண்டு இந்த தினம் நீங்கள் சிறப்பாக நல்ல ஒரு உறவை மேம்படுத்திக் கொள்ளக்கூடிய வகையில் நிறைய விஷயங்களை நீங்கள் பேசலாம். ஆனால் அதுக்குன்னு ஒரு டைமிங் இருக்குங்க. அதிகமான நேரத்தை நீங்கள் பேசியே தேவையில்லாத அரட்டையில் அடித்து நேரத்தை வீணடிக்க கூடாது. அதை நீங்கள் குறைச்சிக்கிறது இன்னைக்கு ரொம்ப முக்கியங்க. மற்றபடி இன்னைக்கு உங்கள் குடும்பத்தில் அன்பு பெருகும். நல்ல ஒரு பாசமான சூழ்நிலை தான் ஏற்படுகிறது. இந்த தினம் குடும்பத்தில் நிம்மதி கிடைக்கும் நண்பர்களே. நல்ல ஒரு ஆதரவான சூழ்நிலை குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக ஏற்படும். இந்த தினம் சின்ன சின்ன டென்ஷன் பணம் சம்பாதிக்கிற ஒரு வேகத்தில் உங்களுக்கு இருந்தாலும் பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாதுங்க. கடந்த காலங்களில் ஏதாவது நல்ல முதலீடு செய்திருப்பீங்க. அதன் பலனை இன்று தினம் நீங்கள் அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. ஏதாவது மெச்சூரிட்டி ஃபண்ட் கைக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு உருவாகும். சேமிப்பு ஏதாவது முதிர்ச்சியாகி உங்கள் கை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. உங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதை தீர்ப்பதற்கு நீங்கள் உங்களோட அப்ரோச்சில் தாராளமாக இருக்கணும். நிறைய விஷயங்களை நீங்கள் ஓப்பனாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய பேர் உங்களுக்கு உதவி செய்ய ரெடியாக இருப்பாங்க. அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இன்று தினம் உங்கள் மனக்குறந்த காதலருடனான காதல் உறவில் நீங்கள் கோபத்தை சிறப்பாக மேனேஜ் பண்ணிட்டீங்கன்னா இன்றைய தினம் காதல் வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்குங்க. உங்களுக்கும் உங்கள் மனம் கவர்ந்த காதலருக்கும் இடையில நல்ல ஒரு நம்பிக்கையை மேம்படுத்திக் கொள்வதற்கு நீங்கள் இன்றைய தினம் உங்கள் நாவை கட்டிப்போட வேண்டியது ரொம்ப அவசியம். ஸோ பேச்சுக்களை கொஞ்சம் கண்ட்ரோலாக இருந்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி காதல் வாழ்க்கையை வேறு லெவலில் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி தருவதற்கான வாய்ப்புகள் உருவாக்கி தரும். அற்புதமான ஒரு நாள். நீங்கள் எந்த சூழலையும் உங்களை நேசிப்பவர்கள், உங்கள் மீது அதிகமான அக்கறை வைத்திருக்கக்கூடிய அன்பர்கள் எல்லாம் காயப்படுத்தக்கூடாதுங்க. அதெல்லாம் தவிர்க்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க.
ஏன்னா உங்களே அறியாமல் கோபத்துல சில தவறான வார்த்தைகளை பயன்படுத்திட்டீங்கன்னா, அதனுடைய வடு வந்து ஆறுறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். அதனால கோவப்பட்டு கூட உங்க வார்த்தைகள வந்து நீங்க இன்னைக்கு கொட்டிடக்கூடாது. கொஞ்சம் கவனமாக வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து பேசுங்க. உங்களுக்கு ஓய்வு நேரம் நிறைய கிடைக்குங்க. அதனால அந்த ஓய்வு நேரத்த நீங்க சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ள, உங்களுக்கு பிடித்தமான ஸ்போர்ட்ஸ்ல போய் நீங்க விளையாடலாம் அல்லது ஜிம்முக்கு போயிட்டு எக்ஸர்சைஸ் எல்லாம் செய்யலாங்க. உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் அதன் மூலமாக இருக்கும். இன்றைய தினம் திருமண மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள். திருமண பந்தம் அப்படின்றது எவ்வளவு இனிமையானது அப்படின்றத நீங்க அனுபவபூர்வமாக உணரக்கூடிய ஒரு நாள்ங்க இன்றைய தினம். இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் நீங்கள் வந்து வார இறுதி வீக்கெண்ட்ல வந்து நீங்க ஏதாவது முக்கியமான பிளான் வச்சிருப்பீங்க. ஆனா அந்த பிளான வந்து உங்க குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே வந்து ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்க கட்டாயப்படுத்துறீங்க அப்படின்னா, அதனால உங்க குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் மீது கோவப்படக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க. மத்தவங்க கோவப்படும்போது நீங்க அமைதியா இருக்கிறது உங்களுக்கு நல்லதுங்க. அது இன்றைய தினம் எவ்வளவு உண்மை அப்படின்றத நீங்க புரிந்து கொள்ள முடியும். அதனால நீங்க எந்தவித ஒரு விஷயத்தையும் யாரு கூடயும் இன்னைக்கு திணிக்காம, கோவப்படாம, மத்தவங்க படும்போது நீங்க அமைதியா இருக்கிறது ரொம்ப முக்கியம் நண்பர்களே. ஸோ இந்த மேனேஜ் பண்ணிக்கங்க. இன்றைய தினம் மிகச்சிறப்பான ஒரு நாளாக நீங்க மாத்திக்கொள்ள முடியுங்க. மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். இன்றைய தினம் உங்களுக்கு செல்வாக்கு, புகழ் எல்லாமே அதிகரிக்குங்க. ஏன்னா சொன்ன சொல்லை காப்பாற்றி மகிழக்கூடிய கெத்து உங்ககிட்ட இருக்கிறது. மாலை நேரத்துல இன்றைய தினம் சில சந்தோஷமான மனம் குளிரக்கூடிய வகையில செய்திகள் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. எனவே மாலை நேரம் மகிழ்ச்சி தரும். திடீர்னு சில பயணங்களுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால அதனால கொஞ்சம் திகைச்சு போவீங்க. அரசியல்வாதிகள் மூலமாக நன்மைகள் உங்களுக்கு ஏற்படும். உங்களுக்கு ஏதாவது சொத்து பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா, அல்லது சொத்துக்கள் மூலமாக இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் இப்பொழுது நீங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு வலுவாக இருக்குங்க. எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள், நல்ல நேரம் இருக்குங்க. யூஸ் பண்ணிக்கங்க. இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன், ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன், ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்க மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்னைக்கு தினத்தை இன்னும் ஸ்பெஷலாக மாற்றணும் அப்படின்னா, நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது, இன்னைக்கு நம்ம தனுசு ராசி அன்பர்களுக்கு கிரீன் கலர் லக்கியஸ்ட் கலராக அமையுங்க. மேலும் இன்றைய தினம் நம்பர் 6 நீங்கள் அதிர்ஷ்ட எண்ணாக பயன்படுத்தலாம். நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது தனுசு ராசி அன்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் மூலம் நட்சத்திரம் நண்பர்களாக இருக்கீங்களோ, இன்றைய தினம் உங்களுக்கு இழுபறியாக இருக்கக்கூடிய பெண்டிங்கான வேலையெல்லாம் முடிக்கிறதுக்கு உகந்த ஒரு நாளுங்க. இன்னைக்கு நீங்கள் ட்ரை பண்ணீங்கன்னா ரொம்ப நாளாக முடிக்க முடியாத பெண்டிங்கான ஒர்க்கெல்லாம் இன்னைக்கு முடிஞ்சிடும். எனவே மகிழ்ச்சியான வெற்றிகரமான ஒரு நாள் இன்றைய தினம். உங்களுக்கு உறவினர்கள் வழியில் நல்ல ஒத்துழைப்பு கிடைக்கும். தாய் மாமன் போன்ற தாய்வழி உறவினர்கள் உங்களுக்கு நல்ல ஆதரவு தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. மகிழ்ச்சியான ஒரு நாள். பூராடம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்னைக்கு இயல்பாகவே நீங்க வேகமாக உங்க காரியங்களை செய்து முடிப்பீங்க. தேவைக்கேற்ப பண வரவுகள் உங்க கையில புரளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. பயணங்களின் போது கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. செல்போன் பேசிட்டுலாம் வண்டி ஓட்டக்கூடாது. கொஞ்சம் உங்களுக்கு கவனம் பயணங்களின் போது மட்டும் தேவை. மற்றபடி இன்னைக்கு உங்களுக்கு செல்வ செழிப்பான ஒரு நாளுங்க. காரிய துரிதம் ஏற்படக்கூடிய ஒரு நாள். உத்திராடம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு இன்றைய தினம் அன்பு பாசமெல்லாம் பெருகக்கூடிய யோகம் இருக்குங்க. உங்க நெருக்கமான நண்பர்கள், உறவினர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக நல்ல ஒரு அதீதமான அன்பு கிடைக்கும். கூட இருக்கக்கூடிய நண்பர்கள், உறவினர்கள் மற்றும் நெருக்கமானவர்களுடன் நீங்க பேசும்போது தேவையில்லாத அரட்டைகளை ஏற்படுத்திக் கொண்டு நேர விரயத்தை ஏற்படுத்திக் கொள்வதை தவிர்த்துட்டீங்க அப்படின்னா, இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக அமைங்க. நல்ல மாற்றங்கள் ஏற்படும். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.